வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான ஹெல்தியான அவல் லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பவே சுலபமாக அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 5 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, கொஞ்சம் கருப்பு திராட்சை, இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை நல்லாவே செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம அதே பாத்திரத்திலே ஒரு கப் அவலை சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு அவல் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லாவே செவந்து வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த அவலை நம்ம வறுக்கிறப்பவே 2 ஏலக்காவையும் சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொடி பண்ணுறப்ப நல்லா நமக்கு நல்லா நைஸாக நமக்கு நுணுங்கி வந்துடும். அதுக்காக ஏலக்காவும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவலை சேர்த்து நமக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவலை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்திலேயே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிலக்கடலை வேணான்னு நினச்சிங்கனாலும் நம்ம நிலக்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அவலை மட்டுமே நம்ம சேர்த்து இந்த லட்டுவை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி நிலக்கடலையும் சேர்த்து இதை ரோஸ்ட் பண்ணுறேன். இது ரோஸ்ட் ஆகி வர்ற டைம்லேயே நம்ம வறுத்து எடுத்த அவலை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா லட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நமக்கு நம்ம வறுத்தெடுத்த நிலக்கடலையும் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதையும் நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு. தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த நிலக்கடலையும் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அடித்து எடுத்துகிட்டு அவல் கூடவே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அதே பாத்திரத்துலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை சேர்த்துக்குவோம். நெய் உருகி வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவலோட அளவு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நமக்கு நெய்யில் செவக்க வறுத்து எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லட்டு நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான் இந்த தேங்காய் பூவை நல்லா நம்ம நெய்யில் வதக்கி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லாவே செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாம் பொடி பண்ணி எடுத்த அவல் நிலக்கடலை கூடவே நம்ம வறுத்து எடுத்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொரிச்சு எடுத்த முந்திரி, பாதாம், திராட்சை இருக்கு இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்குவோம். இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். கல் மண்ணெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கல் மண்ணெலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வெல்லத்தோட ஜூஸை நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லத்தை கலந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். இந்த லட்டு பிடிக்கிறப்ப நம்ம கையில் ஒரு ட்ராப் நெய்யை தடவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல பால் நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான அவல் லட்டை நம்ம ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.